ஃபைனலி மறுபடியும் ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம ஷெரின் அவர்கள். எஸ், சுவாமியோட ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு. ஆல்ரெடி இந்த காஸ்டியூமில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஸ்பெஷல், இன்னொரு ஸ்பெஷல், அவங்களுடைய பேஜ் வந்து கிட்டத்தட்ட 1000 ஃபாலோவர்ஸை நெருங்க போகுது. 996 இப்போ பார்த்துக்கும் போது 97 இருக்காங்க. எனிவேஸ், சீக்கிரம் இன்னைக்கு 1000 கடந்து வராங்க. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பேஜ் முழுக்க முழுக்க இது வரைக்கும் நம்ம சுவாமி வச்சு தான் பிக் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான அப்டேட்டும் துபாயிலேருந்து டிஃப்ரெண்ட்டான அழகான காஸ்டியூம்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஜோகா பேஜுக்கு ஒரு பெரிய நன்றி அந்த இடத்துல சொல்லி ஆகணும். எப்போதும் போல் அவங்களோட கேப்ஷனும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஷெரினோட போஸ்ட் ஒவ்வொன்றிலையுமே, அதாவது ஜோகா பேஜில் ஒவ்வொன்றிலையுமே அதில் இதே மாதிரி பிக் ஒரு 5 days முன்னாடி கொடுத்துருந்தாலும் அதனோட வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமராமேனோட ஒர்க்கு, இந்த ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது எல்லாமே பேக் டு பேக் சொல்லி ஆகணும். எஸ், அவர் வியர் பண்ணியிருக்கிறது ஜோகாவோட ட்ரெஸ் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத நம்மளுடைய ஷெரின் அவர்களுடைய போஸ்ட்டில் தெரியுது. அதாவது ஜோகா பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வியரிங் காம்னஸ், கான்ஃபிடென்ஸ் அண்ட் கிளாஸ். எஸ், அமைதியையும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிளாஸும் வியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அழகான அப்டேட்டு. எப்போதுமே அவங்களோட கேப்ஷனும் ஸ்பெஷலாக இருக்கும். விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து கீழே வந்து நம்ம ஃப்ளாஷ் ஓடும்ல, கீழே ஸ்லைடில் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி டிவியில் கீழே விளம்பரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த இது பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஓகேவா, டெலிவிஷன் அவார்ட்ஸோட விளம்பரம் வர ஆரம்பிச்சிருச்சு புரிதலுக்கு. ஸோ ஜோகாவுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் அடையிறதுல ஒரு அட்வான்ஸ் விஷஸ். கண்டிப்பாக வந்து இன்னும் பெரிய பெரிய அப்டேட்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஸ்டேடியம்.